வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஸ்லீவ் பேட்டர்ன் நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் இது வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? 9 இன்ச் ஸ்லீவோட ஹைட் வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லீவோட சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அப்படியே வந்து தள்ளி நான் மார்க் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஓகே, ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு 1.5 இன்ச் வந்து நான் தள்ளி மார்க் பண்ணிகிட்டே வந்தேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து 1.5 இன்ச் வந்து நான் தள்ளி அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த சென்டர்லேருந்து அப்படியே 1.5 இன்ச். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேலை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் பேப்பரை அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகே, மடிச்சுட்டு கரெக்டாக இந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்லேயே வந்து நீங்கள் இந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கரெக்டாக கோடு போட்டிருக்கோம்ல, அப்படியே வந்து நம்ம இந்த பேப்பரை கட் பண்ணிட்டோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்லீவ் பேப்பரை வந்து நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த நியூஸ் பேப்பரில் சென்டரில், நியூஸ் பேப்பரோட சென்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட லாஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க ஸ்லீவோட. ஸோ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இப்படி வரும்ல, இந்த சென்டரில் லைட்டாக வந்து கட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்லீவை வந்து நடுவில் இப்படி வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைனில் இந்த ஸ்லீவை வந்து இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இப்படி வைங்க. ஓகே, ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இப்படி வச்சு ஒரு செல்லோ டேப் போட்டு அப்படியே ஒட்டிடுங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பீஸ் வந்து இந்த பீஸ் செகண்ட் இருக்குல்ல, அதையும் நடுவில் வந்து அதையும் சென்டரில் இப்படி கட் பண்ணிடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் இங்கே இருக்குல்ல, இங்கிருந்து வந்து மேலே வந்து நான் வந்து ஒரு 2.5 இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக. அதாவது இங்கிருந்து மேலே 2.5 இன்ச்சு. ஓகே, ஸோ ஒரு 2.5 இன்ச் வந்து தூக்கி நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன்.
அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த செகண்ட் பீஸ் வந்து வெட்டியிருக்கோம்ல, அதை வந்து இந்த 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, கரெக்டாக இப்படி வைக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை இப்படி வைக்கணும். ஓகே, இப்படி வச்சு டேப் போட்டு நீங்கள் ஒட்டணும். ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸுக்கும் 2.5 இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வரணும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 வந்து ஒட்டிட்டோம். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிருந்து வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து அதே மாதிரி மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இங்கிருந்து 2.5 இன்ச்சு, இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரு 2.5 இன்ச் தள்ளி தள்ளி நம்ம எத்தனை பீஸ் கட் பண்ணியிருக்கோமோ அத்தனை பீஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இந்த பீஸ் இதையும் வந்து சென்டரில் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டாக இங்கே வச்சு இப்படி வந்து நீங்கள் இதை வந்து இப்படி ஒட்டணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி இங்கிருந்து 2.5 இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஒரு 2.5 இன்ச் மேலே தூக்கி நான் மார்க் பண்ணுறேன். இந்த சைடும் ஒரு 2.5 இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த பீஸ் இருக்கு. ஸோ இதையும் வந்து 2ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணோம்ல, இந்த மார்க்கிங்லேருந்து இப்படி வச்சு இங்கே கொஞ்சம் கேப் வரதான் செய்யும். ஸோ கரெக்டாக இப்படி இப்படி வந்து நீங்கள் இதை ஒட்டணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் பீஸ் இருக்கு, குட்டி பீஸ். இதையும் வந்து 2ஆக வந்து கட் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கிருந்து மேலே 2.5 இன்ச், இங்கிருந்து 2.5 இன்ச். இப்போ இந்த குட்டி பீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த குட்டி பீஸையும் இந்த 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுட்டு இப்படி வந்து வச்சு நீங்கள் இதை வந்து ஒட்டணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே சுற்றி வந்து
இப்படி வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிளாத்தை வந்து சிங்கிளாக போடணும், டபுளாக ஃபோல்டு பண்ணாமல் சிங்கிளாக வந்து போட்டுட்டு அது மேலே இந்த பேட்டர்ன் பேப்பரை வச்சுட்டு கரெக்டாக வந்து இங்கிருந்து இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு 1.5 இன்ச் கொடுத்துருப்பீங்க, அதனால ஓகேவா. அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இங்கிருந்து அப்படியே சுற்றி 1/2 இன்ச் வந்து இது வரைக்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது எப்படி மடித்து தைக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்க போகிறோம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிளாத்தை வந்து வச்சுட்டு அது மேலே இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் எப்படி மடிக்கிறனோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் கிளாத்தில் வந்து மடிக்கணும். இப்போ நான் பண்ணுறதுக்கும் கிளாத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் கிளாத்தில் சீம் அலவன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், இதில் வந்து நான் சீம் அலவன்ஸ் இல்லாத பேப்பரில் உங்களுக்கு மடித்து காட்டுறேன். ஓகே, அதர்வைஸ் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் கிளாத்தில் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ எப்படி மடிக்கிறனோ அதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக வரும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ இங்கே இருக்குல்ல, இதை தூக்கிட்டு போயிட்டு இங்கே வைக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இங்கே இருக்குல்ல இந்த எண்டிங், இதை தூக்கிட்டு போயிட்டு இதில் வைக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நீங்கள் கிளாத்தில் வந்து இந்த மடிப்பு கரெக்டாக வந்து மடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் பேப்பர் எங்கெல்லாம் நான் ஒட்டியிருக்கணும் அதை ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மடித்து வந்து நான் இப்போ எப்படி வந்து தைக்கிறனோ ஸோ இதே மாதிரி நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ மார்க் பண்ணிக்கோங்க கிளாத்தில். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில்
இப்போ இது சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அப்படியே வந்து லேயராக வந்து இந்த ஸ்லீவ் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை புரியல அப்படின்னாலையும் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது பார்க்கவே செம்மையாக இருக்கும்.